தேவனா நானா அப்படிங்கிற பட்சத்தில் நான் தான் முக்கியம்னு மனுஷன் தேர்ந்தெடுத்த அந்த உரிமை என்கிட்ட இருக்குது இப்போது. அதனால் உங்களால் என்னால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சத்தமிட்டு சொன்னானோ. தேவன் பேரில் ஆணை என்று சத்தமிட்டு சொன்னானோ. புரியுதுங்களா? கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பகுதியை எடுத்து இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன் அவன் வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் உபயோகப்படுத்துவதற்கான காரணம் என்ன? பிசாசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்த காரணம் என்னங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷன் இழந்து போன அந்த அதிகாரத்தை திரும்ப இயேசு நமக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அன்றைய காலத்தில் இயேசுவினிடத்தில் பிசாசு இப்படி பேசும்போது இயேசு என்ன பண்ணலை, சிலுவைக்கு போகலை, யாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்க்கலை, அவர் யாருக்காகவும் மறிக்கலை, பாவம் மன்னிக்கப்படலைங்கிறதுனால, பாவத்தின் கூர் உடைக்கப்படாததுனால அவன் அவ்வளவு திமிரா அவன் என்ன பண்ணுறான், இயேசுவினிடத்தில் பேசுகிறான். ஆனாலும் அவர் தேவனுடைய குமாரன் அந்த பிசாசுக்கு தெரியுது. பிசாசு வந்த உடனே அவரை வணங்கணுங்கிறது தெரியுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பிசாசு இயேசுவை கண்ட உடனே பணிந்து, கவனிப்பீங்க.